Exercise 1.2 ல third sum பார்க்க போறோம். A relation R is given by the set x, y is equal to x plus 3. x belongs to ஒரு செட் நம்பர் கொடுத்துட்டாங்க. டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம்முப்பா. ஒரு சென்டென்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுலாம் சம்மை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸியானது தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் என்ன நம்பர் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஒய் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன கொடுத்துருக்காங்க 0, 1, 2, 3, 4, 5 ஓகேவா? இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் இது கொடுத்துருக்காங்க. ஒய் எப்படி கண்டுபிடிக்கலான்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட எலமெண்ட்ஸ் நமக்கு என்னன்னு தெரியுது 0, 1, 2, 3, 4, 5ன்னு தெரியும். அப்போ இதை வச்சு ஈஸியாக அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் கண்டுபிடிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு 0 போடுங்க. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ஒய். அப்போ 0 + 3 = 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா 1 + 3 என்னவா மாறிடும் 4. எக்ஸு 2 இருந்துச்சு அப்படின்னா 2 + 3 5. அதே எக்ஸு 3 இருந்துச்சு அப்படின்னா 3 + 3 6. அதே எக்ஸ் 4 இருந்துச்சு அப்படின்னா அப்படியே எக்ஸ் இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரோம். அவ்வளோதான். 4 + 3 7. எக்ஸ் 5 இருந்துச்சு அப்படின்னா 5 + 3 8. ஓகேவா? சிம்பிள். இப்போ ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம் பேர் பண்ணி எழுதிடலாம்ல. ரிலேஷன் அப்படிங்கிறது எக்ஸ், ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பேர் பண்ணி ஈஸியாக எழுதலாம். ஆறுன்னு போட்டுக்கோங்க. போட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ் என்ன இருக்குது 0. ஒய் என்ன கண்டுபிடிச்சோம் 3. நெக்ஸ்ட்டு 1. அங்கே என்ன இருக்குது 4. 2 5 அப்படியே ஒவ்வொன்றா பேர் பண்ணிட்டே வரும். 3 6. அடுத்து 4 7 5 8. அவ்வளோதான். இப்போ ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க டொமைன் ரேஞ்ச். டொமைன்னா என்ன சொல்லியிருக்கேன் டொமைன் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்டில் என்ன இருக்கோ அதெல்லாம் டொமைன். அப்போ 0 1 2 3 4 5 இதெல்லாம் டொமைன். ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன சொன்னேன் எண்டிங் பாயிண்டில் இருக்கக்கூடியது. அப்போ செகண்டாக கமாக்கு எடுத்து வரக்கூடியதெல்லாம் ரேஞ்சு. அப்போ 3 4 5 6 7 8. ஓகேவா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சம். எக்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஒய்க்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. அதில் கொண்டு போய் எக்ஸோடது எல்லாத்தையும் போட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? எக்ஸோடது எல்லாம் போட்டு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் ரிலேஷன் அப்படிங்கிறது எக்ஸ், ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ எக்ஸு ஆல்ரெடி கொடுத்தது, ஒய் கண்டுபிடிச்சது ரெண்டையும் பேர் பண்ணி எழுதிட்டோம். டொமைன் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இருக்கக்கூடியது டொமைன். ரேஞ்ச் அப்படிங்கிறது எண்டிங் பாயிண்டில் இருக்கக்கூடாது. அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியான சம்முப்பா அது.